முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக நம்ம எல்லாம் சேர்ந்து வழக்கமாக கர்த்தரை ஆராதிக்கிறது உண்டே. நம்ம எல்லாம் சேர்ந்து விடுதலையோடு கூட சபையிலே பாடப்பட்ட பாடல்களை, நல்ல கருத்தாழம் மிக்க பாடல்களை இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Yes Lord. Yes Lord. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. ஓ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. எல்லாரும் எழுப்பி பாடுமா? தேவனின் அப்படியே எழுந்து அம்பே இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுவே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுவே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே.
பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவனின் நம்மை மூடுதே. தேவனின் மகிமை எல்லாரும் பட்டணமே தேவனின் மகிமை உன்னதமான மறைவிடமே எங்கள் புகலிடமே எங்கள் மறைவிடமே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. Yes, yes, yes. Amen. இறங்கியே வந்திடுதே. தேவனே. Yes, yes. என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. சதுமா என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை அனுப்பும். கடைசி ஒரு தடவை சொல்லுமா. என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. என் பாத்திரம் முடியும் வரை உம் கைகளில் நான் இருக்க
ஏகோவாயிரே வணைந்தவரே உலகத்தில் தள்ளாதிரும் என் பாத்திரம் முடியும் வரை உம் கைகளில் நான் இருக்க ஏகோவாயிரே வணைந்தவரே உலகத்தில் தள்ளாதிரும் விக்கினங்கள் கடக்கும் வரை வல்லவும் செட்டையின் கீழ் விக்கினங்கள் கடக்கும் வரை வல்லவும் சேட்டையின் கீழ் நல்ல நிழல் நான் தங்குவே நாதாதையை கூறுவே. இந்த வார்த்தை சொல்லுங்க, நல்ல நிழல், நல்ல நிழல் நான் தங்குவே நாதாதையை கூறுவே. அப்படி வலது கரத்தை வச்சு சொல்லுங்க, நல்ல நிழல், நல்ல நிழல் நான் தங்குவே நாதாதையை கூறு. நல்ல நிழல், நல்ல நிழல் நான் தங்குவே நாதாதையை கூறுவே. என் பாத்திரம் முடியும் வரை உம் கைகளில் நான் இருக்க ஏகோவாயிரே வணைந்தவரே உலகத்தில். அப்படியெல்லாம் உட்கார்ந்து பாடுங்க. என் பாத்திரம் முடியும் வரை, என் பாத்திரம் முடியும், அப்படி உட்கார்ந்து பாடுங்க. உம் கைகளில் நான் இருக்க ஏகோவாயிரே வணைந்தவரே உலகத்தில் தள்ளாதிரும். ஆம் தேவஜனங்களே, அந்த ஆரவாரத்தோடு கூட ஆர்ப்பரித்து பாட வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து பாட கர்த்தர் கிருபை தந்தார். ஆர்ப்பரித்து பாடினவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை நம்ம கவனிச்சிடலாமா? ஆம் தேவஜனங்களே, நித்திய பேரும் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்களுக்கும் கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை தருவார். உங்கள் குடும்பத்திலே திருமணத்துக்கு காத்திருக்கிற ஜனங்கள் இருப்பார் என்றால், தெரிந்தவர் இருப்பார் என்றால், உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணை கொடுங்கள். அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு காத்திருக்கிறோம். கர்த்தர் நன்மையானது உங்களுக்கு தருவார். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய தலைமை போதகர் ஐயா பாஸ்டர் ஜே செல்வில்சன் அவர்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. இன்றைக்கு நான் பரிசுத்த வேதாகமத்தை குறித்து நான் உங்களோட பேசலாம் என்று உணர்த்தப்பட்டேன். 2 செய்தி எனக்கு முன் வந்த போதிலும் இதை நான் அதிகமாய் முக்கியப்படுத்த கர்த்தர் கிருபை தந்தார். 19ஆம் அதிகாரத்தை எடுத்தபோது தாவீதின் சங்கீதம் 19 வாசித்து பார்க்கும் பொழுது 7 வாசிங்க. முதலாவது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. நல்லா கவனிங்க. ஆத்மா சிலர் சோர்ந்து கிடக்கு, மனைவியினால், புருஷனால், பிள்ளைகளால், பொருளாதாரத்தால், வேலை பிரச்சனையினால், உடல் பிரச்சனையினால் சோர்ந்து கிடந்தாலும் கர்த்தருடைய வேதம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி ஆக்கிறதுமா இருக்கு. பேதை அறியாமல் அப்பாட்டிருந்து குறைவு இருக்கலாம்,
அம்மாட்டிருந்து குறைவு இருக்கலாம் இல்லையா, அவங்க சிறந்த அறிவாளிகள் படிப்பாளிகள் இல்லாமல் இருக்கலாம், நல்லவங்களாக இருப்பாங்க, அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆனால் அந்த அளவுக்கு அறிவு நமக்குள் புகுத்தப்படாமல் இருந்தாலும் கூட நம்ம அறிவை வளர்த்து அவர்களுக்கும் சேர்த்து கனத்தை கொண்டு வரணும். கைகளை உயர்த்தி கத்திர சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காண படித்தம் என்றால் பிள்ளைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய எழுத்துக்கள், நம்முடைய வேலைகள், இதிலிருந்து தெரியும் நம்ம எப்படிப்பட்ட ஆள்னு மதிச்சிடலாம். சரி, அடுத்து கர்த்தருடைய நியாயம். ஆமாம், வாசிங்க. இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிற. வேற எங்க சந்தோஷத்தை நீங்க தேட போறீங்க? நம்ம டெக்னிக்குகளை கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம். இப்போ என் மனைவியோடு ஒரு சின்ன வாக்குவாதம் வருதுன்னு வச்சுக்கிடுவோமே, இந்நேரம் எல்லாத்துக்கும் உடன்பட்டு தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. அப்போ அவர்களோடு செலவிட்ட நல்ல நேரங்களை நினைத்து கொள்வேன். அல்லேலூயா. இது அடிபட்டு போகும். அப்படி நமக்கு நல்ல பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கிடணும். கோபத்தின் மேல் கோபத்தை, எரிச்சலின் மேல் எரிச்சலை கூட்டினால் வாழ முடியாது. இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதோடுமான எத்தனையோ குடும்பத்தை நான் பார்த்துருக்கிறேன், அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். நேற்று கூட எங்கேயோ ஒரு காயத்தார் பக்கத்தில் ஒரு பிரதர், அவர் ரொம்ப சுகவீனமுற்று ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். 2-3 நாள் பேசினார். ஐயா சாப்பாட்டுக்கே வழி இல்லை ஐயா, ஒரு இட்லி தோசை வாங்கக்கூட காசு இல்லைன்னு சொல்லி போது நேற்று மாலை சென்று அவருக்கு ஒரு சிறிய உதவி செய்து ஜோமணி வர கற்றுக்க கிருபை ஃபோன்டே நான் ஜோமன். இப்படி மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணுமே தவிர நம்ம பறிக்கிற பரிகாரராக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் சந்தோஷிப்பிக்கிறேன். வேறு எந்த சந்தோஷம் எங்கே வேணுங்க? சந்தோஷத்தை நீங்கள் தேடுவீர்கள் நடன மங்கைகளின் களி நடனங்களிலா, ஆடல் பாடல்களிலா, கடற்கரைகளிலா, நந்த வனங்களிலா? இல்லை. அதுவும் இருக்கு, ஒரு களிப்பை கொடுக்க முடியும். ஆனால் மெய்யான சந்தோஷத்தை கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிற. கண்ணை மற்றது சொருகப்பண். உலகத்தின் பாவங்கள் மனுடைய கண்ணை சொருகி போக பண்ணுங்க. கண் சொருகினவன். அடுத்து அது ரொம்ப முக்கியம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். The fear of the Lord is the beginning of knowledge. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7, சங்கீதம் 111 அது 3 இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம். என்றைக்கும் நிலைக்க. ஏன் நிற்க முடியல? ஒரு வீட்டில் நிலைக்க முடியல, ஒரு வேலையில் நிலைக்க, இந்த வீடு இந்த 3 மாதம் இந்த வேலை, 6 மாதம் அந்த வேலை, நின்று பிடிக்கணும், ஒரு இடத்துல நின்று பிடிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்க. தெய்வ பயம் நிலைச்சிருக்கணும். கொஞ்சம் விலகினீங்கன்னா ஒரு அடி பின்னால் விழும். அது ஏன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுதோ தெரியலையோ எனக்கு தெரியாது, ஆனால் அது நிச்சயம். கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அனைத்தும் நீதியுமா. அநியாயம் நிறைந்த உலகத்திலே எப்பக்கம் அநீதிகள் அநியாயங்கள். ஆனால் கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமானது. பியோர் ஹக் மார்க்குன்னு சொன்னாலும் அதில் ஏதாவது கலப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் ஆண்டோடைய வார்த்தையில் ஒரு கலப்பும் கிடையாது. எத்தனை பேர் கை வைத்து சொல்ல முடியும்? இது கலப்படமற்றது. பழைய காலத்தில் பாட்டிருக்கு, கலப்படம் கலப்படம் எங்கும் எதிலும் கலப்படும். அது எடுத்து சொன்னாலே புலப்படும். சரி, அவைகளால் உங்கள் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன். வேறு என்ன செய்யணுங்க? இங்கே பலன் வேணுன்னா இதை பாருங்கள். பணம் வேணால் ஒரு இடத்துல போய் வேலை செய்யலாம். அங்கே நிலைச்சிருக்க முடியுமா? அந்த வேலை நமக்கு ஒத்து போகுமா? அங்கே இருக்கிற எல்லோரும் நம்ம சப்போர்ட் பண்ணுவார்களா? அதெல்லாம் பார்க்கப்படாது. பலரும் இருப்பாங்க வேலை தரத்தில், பலர் ரட்சிக்கப்படாதவங்க, குணப்படாதவங்க, நம்ம விரும்பாத, நம்ம நேசிக்காத, அது மத்தியில் நம்ம ஜெயக்கொடி நாட்டணும். சத்ரு சேனையின் மத்தியிலே ஜெயகீதம் பாடுவேன்னு ஒரு பாட்டல் இருக்குது. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கோ. துணிகரமான அதான் ஒருத்தரையும் கண்டுக்கிறது. துணிகரமான பாவங்கள். அப்படி தான் நடப்பேன், அவன் பிறத்தால் தான் போவேன், அவன் பிறத்தால் தான் போவேன்.
துணிகரத்துக்கு வந்தா இனி ஒருத்தர் திருத்துவார். கத்தரை பார்த்து மண்டையில் பொட்டுன்னு ஒரு போடு போட்டு தரட்டி கட்டாக்கி உணர்த்தினாதான் உண்டு. விலக்கி காரும் ஒட்டாதரும் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு தப்புவேன். இது ஒரு நல்ல ஜெபம். என் கண்மலையும் மீட்பெருமாகி கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் தியானமும் யாரை பிரியப்படுத்துகிறோம்? எழுத்தின்படி பெற்றோர் பிள்ளைகளை பிரியப்படுத்தணும், பிள்ளை நன்கு படித்து பெற்றோரை பிரியப்படுத்தணும், ஒரு கணவன் மனைவியை பிரியப்படுத்தணும், ஒரு மனைவி கணவனை பிரியப்படுத்தணும், சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தோரை பிரியப்படுத்தணும். எல்லாவற்றையும் விட கர்த்தரை பிரியப்படுத்துகிற இந்த அனுபவத்துக்குள்ளே நாம் வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எப்போது நல்லவர். இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தை குறித்தே நான் பேச வேண்டும் என்று நான் எடுத்துக்கொண்டேன். இன்றைக்கு உலகத்தில் பல கோடி பெறுமதியான வைரங்கள் நகைகள் உங்கள்கிட்ட இருக்கலாம், பல கோடி பெறுமதியான கஞ்சா பண்டல்கள் இருக்கலாம். அதானே சொல்கிறாங்க பல கோடியில். ஆனால் அந்த வேதத்துக்கு இணையாக ஒன்றும் சொல்ல முடியாது. அது தருகிற போதையல்ல, இது தருகிறது பரிசுத்தமான தெய்வீக மயக்கம். அது மாளும் வேலை எனையும் தேடின அன்பே, நான் மாளும் வேலை எனையும் தேடின அன்பே, மயக்கின அன்பே அனைத்த பேரின்பமே, மயக்கின அன்பே அனைத்த பேரின்பமே, வாழ்த்துவேன் துதி உமக்கே, அன்பே மாறிடா இரு அன்பே, என்னை தாங்கிடும் தேவல் அந்த அளவுக்கு அன்பை ஒருவரும் தர முடியாது. அன்பின் உச்சம் இயேசு. ஒரு பாட்டு பாடுறோம், பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. அந்த அளவுக்கு பாசத்தை நீங்கள் உலகத்தில் எதிர்பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. வைர வியாபாரிகள் இருக்காங்க, டைமண்ட் விற்கிறவங்க இருக்கிறாங்க. நேற்று முதல் நாள் பேப்பரில் பார்த்த உலகத்திலேயே இதுவரை கண்டுபிடிக்கப்படாத ஒரு பெரிய வைரம் அங்கே ஸ்ரீலங்காவில் கண்டுபிடிக்கப்பட்டு எத்தனையோ கோடி, அவ்வளோ கோடிகள் அப்படி இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் விட நம்முடைய வேதம் விலை மதிப்பற்றது. கைகளை அசைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சங்கீதம் 119 160, உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். ஹல்லேலூயா, சமூலமும் சத்தியம். அதுக்கு இணையான ஒரு உண்மை கிடையாது. அந்த அளவுக்கு மேன்மையானதாக இருக்கிறதை பார். ஆதியாக 1:1 வாசிக்கும் போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை மாம்சமாகி வாசிக்கிறோம். அதில் யோவான் 1:1 வாசிக்கும் பொழுதும் ஆதியிலே வார்த்தை இருந்து அந்த வார்த்தை மாம்சமாகி நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுக்கு ஒரு பேர் வார்த்தை. நீங்கள் பைபிளை தூக்கி தூர வச்சிங்கன்னா இயேசுவை தூக்கி தூர வச்சிட்டீங்க. இப்போ வரக்கூடிய ஆபத்துகள், வரக்கூடிய வியாதிகள், வரக்கூடிய நஷ்டங்கள், வரக்கூடிய இகழ்ச்சி எல்லாம் வந்துச்சு. அது எப்படி நீங்கள் ஆரம்பிக்கிறது? ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 1:2 வாசிக்கும் பொழுதும் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடி கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவி எப்பொழுது நம்முடைய நன்மையே வாழ்வையே நோக்கமாய் கொண்டிருக்கிறவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தில் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய மகிமையை காணும், வேலை ஸ்தலத்தில் காணணும். ஒரு நெகட்டிவ் திங்கிங் எப்பவும் இருக்கக்கூடாது, ஒரு பாசிட்டிவ் திங்கிங். கர்த்தனை இந்த வேலைக்கு அழைத்திருக்கிறார், இந்த ஊழியத்துக்கு அழைத்து இதை நான் சாதித்து காட்டுவேன். டாக்டரை வந்தால் சாதித்து காட்டணும், என்ஜினியரை வந்தால் அப்படி, ஒரு பிஸ்னஸ் மேன் வந்தால் அதில் சாதித்து நீங்கள் காட்டணும். எதை தருகிறாரோ அதிலிருந்து நழுவக்கூடாது. சொல்லுவாங்க கழுவுற மீனில் நழுவுற மீன். சிலர் அப்படி தான் இருப்பாங்க, ஒன்லையும் நிலைச்சிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது, சாதிக்கணும். தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்படி தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 138:2 வாசிக்கும் போது இது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்தி அவரை பிரஸ்தாபிக்க எவ்வளோ ஏதுக்கள் உண்டு. அவரை மகிமைப்படுத்த எத்தனையோ ஏதுக்கள் உண்டு. அவருடைய அழகு, அவருடைய பேச்சு, அவருடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை. ஆனால் அது எல்லாவற்றை விட அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, தோத்திரம். அதனால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக
வீண் வார்த்தையை அதிகமாக தவிர்க்கணும். சந்தோஷமாக இருக்க ஜாலியாக 1-2 வார்த்தை பேசுகிறத நான் குறை சொல்லலை. இதுவே ஜாலியாக போயிடக்கூடாது. அப்போ நம்ம ஜாலி முடிஞ்சு போயிடும். அதான் காரியம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். உலகத்தில் எத்தனையோ புத்தகம் இருக்குது. ஒரு புத்தகத்தோடு சம்மந்தப்படாமல் நம்ம இருக்கவே முடியாது. இயல்பாகவே இந்த சத்திய வசனத்தின் மேல் நமக்கு வாஞ்ச இருக்குமானால் எவரும் நம்ம மேற்கொள்ள முடியாது. கைகளை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரமானுங்க. தோத்ராம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அநேக வீடுகளில் வேதம் வாசிக்கிறது, பிள்ளைகள் வாசிக்க அவர்களை என்கரேஜ் பண்ணுறதும் இல்லை. அது அவர்களுக்கு நாம் செய்கிற தீமை என்று உணர்கிற உணர்வும் இல்லை என்றால் நம்முடைய நிலை கவலையாய்த்தான் இருக்கும். அப்படி செய்யக்கூடாது. அவங்களை என்கரேஜ் பண்ணணும். முதியெல்லாம் ஒரு அதிகாரம் ஒப்புவிக்காவிட்டால் பகல் சாப்பாடு கிடையாது. போர்டிங்க்கு 1 மாதம் தான் வந்திருப்போம் வீட்டில். மற்ற நாள் 3 மாதம் போர்டிங் ஹவுஸ். அது ஒப்பிக்கணும். ஒப்பிக்காத சாப்பாடு. தலைகீழாக நெல் நத்திங் டூயிங்கிட்டுருவான். அப்படி பிள்ளைகளை படிப்பிக்கணும். உலகத்தில் வரலாற்று புத்தகங்கள் இருக்குது இல்லையா? இதிகாசங்கள், புராணங்கள் இருக்கிறது, அஸ்ட்ராலஜிக்கல் புக்ஸ் இருக்குது, சினிமா புத்தகங்கள் இருக்குது, பெரிய பெரிய வார் அண்ட் பீஸ் போன்ற மகா பிரபலமான கதைகள் எல்லாம் இருக்கிறது. லியோ டால்ஸ்டாய் எழுதியிருக்கிற எல்லாம் இருக்குது. அது படிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு புத்தகம் இதற்கு இணை அல்ல. கிட்ட வேண்டிய கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துப்பறியும் கதைகள் சிலருக்கு ரொம்ப பிரியமாக. நான் படிக்கிற காலத்தில் துப்பறியும் கதை ரொம்ப விரும்பி படிப்பேன். பாடப்புத்தகத்தை தூக்கி வச்சுட்டுல அதுவும் படிக்கிறது உண்டு. அதில் சைடில் ஒரு மாதிரி மஞ்சள் கலர் பூச்சி இருப்பான், இல்லைன்னா பிங்க் கலர் பூச்சி இருப்பான், தெரியல. அதை படிச்சுட்டு ராத்திரியெல்லாம் தூங்காமல் கிடக்கிறது. ஒற்றை கண்ணன் அவளை தொடுவானேன் கவலைப்படுவானேன்ற மாதிரி அதை வாசிப்பான் ஏன் பிறகு பயந்து சாவானேன். அப்படிலாம் நாட்கள் இருந்திருக்கு. ஜன்னல் ராத்திரியில் ஜன்னல் துணி கொஞ்சம் அரைஞ்சாலும் ஒற்றை கண்ணனாக இருக்குமோ அப்படின்னு. இது நம்ம அச்சுறுத்துகிற புத்தகங்கள். இது நம்மை வாழ வைக்கும் புத்தகம் இந்த வேதம். கைகளை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு துளி மழை எப்படி பெருவெள்ளமாய் மாறுகிறதோ அதுபோல் நீங்கள் படிக்கிற வசனங்கள் பெருவெள்ளமாய் மாறி உங்கள் வாழ்க்கையை மிதக்க செய்யும். கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் இந்த பாவ உலகத்தில் உங்களை மிதக்க செய்யும். நோவாவின் பேரிலே மிதந்ததினால் தப்பினார்கள், மூழ்கவில்லை. பாவிகள் எல்லாரும் மடிந்து போனார்கள், 8 பேர் மாத்திரம். காரணம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதான் ரொம்ப பெரிய சொத்து, கிருபை. அந்த அரணுக்குள்ளே நம்ம இருக்கணும். சோத்திரம். கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். தோத்திரம். எத்தனையோ கோடி பெண்கள் இயேசுவை தன் கற்பத்தில் சுமக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த யூத ஸ்திரீகள், வேதம் படித்தவரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தாள். ஆனால் மரியாளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு மணல் குன்று சில பிள்ளைகள் ஏறினா அது பெருசாக தான் இருக்கும். ஆனால் மலை எவ்வளோ பெருசு, அதை விட பெருசு நம்முடைய கர்த்தருடைய வேதம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இரத்த சாட்சிகள் பரிசுத்தவான்களுடைய இருதயத்திற்கு இது ஏற்றதாக இருந்திருக்கிறது. அதனால் அவர்கள் கர்த்தருக்காய் தங்கள் ஜீவனை கொடுத்தார்கள். இது சத்தியத்தை அறிந்ததுனால். அடுத்து நீங்கள் பார்க்கும்போது களைத்த பரிசுத்தவான்களின் மனதுக்கு இது இதமாக இருந்திருக்கிறது. இது தலையணை போல் இருந்திருக்கிறது, உலங்க வைத்திருக்கிறது. எப்பக்கத்திலும் பிரச்சனை. இயேசு சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார் என்ற போது அப்போஸ்தலர் ஊழியர்கள் எல்லாம் போய் வீடுகளுக்குள்ளே புகுந்து பூட்டி கொண்டார்கள். யூதர்கள் எந்த நேரக்குள் மரண பயம் என்பது ஆபத்தானது தான். ஆனால் இது மக்களை தைரியப்படுத்தி இருக்கிறார். வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அதுக்கு இணையான ஒரு வாசனை ஒன்று சொல்ல முடியுமா? உலகத்திலே பெரிய சொத்து சமாதானம், பெரிய ஆசீர்வாதம் கிருபை. 3வது நீங்கள் பார்க்கும் பொழுது அடிமைத்தனத்தால் கட்டுண்டவர்களின் விலங்கை முறித்தது இந்த சத்திய வேதம். எத்தனையோ பேர் இதனால் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. நள்ளிரவிலே அங்கே பவுலும் சீலாவும் அவர்களுக்கு கர்த்தரை பாடி துதி செய்ய தொடங்கின உடனே இந்த சிலைச்சாரையின் அஸ்திவாரங்கள் எல்லாம் என்ன செய்தது? தகர்ந்தது. கதவுகள் திறவுண்டதுன்னு பார்க்குறீங்க. துதியுங்க, ராத்திரி துதியுங்க. காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், பகலினிலும் துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன், காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், துதிப்பேன், இரவினிலும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தந்த வேதம். அடுத்து மரணத்தின் கூரை முறித்ததும் பரிசுத்த வேத எழுத்துக்கள் தான். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த வேதம் நமக்கு தந்திருக்கிற உறுதிமொழி. மறந்துடக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தோத்திரம். மோசே தன் மரணத்தை தனியாகத்தான் சந்தித்தான். அவன் ஒரு மீறுதல் செய்து விட்டான். கண்மலையை பார்த்து பேசு, ஜனங்கள் தாகத்தில் இருக்கிறாங்க பேசுன்னு சொன்ன போது ஜனங்கள் மீது இருந்த கோபத்தில், மனைவி மீது இருக்கிற கோபத்தில் போய் நீங்கள் ஆஃபீஸில் ரகலை பண்ணக்கூடாது. ஆஃபீஸில் இருக்க கோபத்தில் வீட்டில் தகராறு பண்ணக்கூடாது. சரி பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், முடிக்கிற மொழியை பார்த்தாலே தெரியுது அது தப்பு. அதனால் ஜனங்கள் மேல் உள்ள கோபத்தில் உங்களுக்கு தண்ணி ஒரு கேடா உங்களுக்கு, அதனால் பேசுகிறதாவது கையில் இருந்த கோலினால் கண்மலை அடித்து விட்டான். ஜனங்கள் முன்பாக நீ என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை. அப்படி தான் எடுத்துக்கிடுவார். நீங்கள் செய்கிற ஒரு சின்ன பாவம் கர்த்தரை அவமதிக்கிறதாய் முடியும். அதனால் நேபோ மலையில் சொன்னார், பார் இதான் நீ போய் சேர வேண்டிய பூமி, ஆனாலும் நீ கண்களினால் காண்பாய், அதற்குள் பிரவேசிக்க மாட்டார். 40 வருஷமாக நீங்கள் பிரயாசப்பட்டு டிகிரியெல்லாம் முடிக்கிறீங்க, ஒரு வேலை கிடைக்கிற நேரத்தில் உயிர் போகுதுன்னா எவ்வளவு இதாக யோசனை பண்ணிப்பார். கவனமாக இருக்கும். தி ஸ்கிரிப்சர் இஸ் வெரி 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 சென்சிட்டிவ், மறந்துடக்கூடாது. ஆனாலும் அவன் தனியாய் மரணத்தை சந்தித்தான்னு தான் பார்க்குறோம். யாரும் அவனுக்கு துணைக்கு வரவில்லை. அவன் எங்கே அடக்கம் பண்ணாருன்னு இன்ன வரைக்கும் தெரியாது. அவன் ஒரு ஆலயத்தை கட்டியிருப்பான் இல்லையா, ஒரு 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 மண்டபத்தை கட்டியிருக்கலாம் மோசேன். இல்லை, தோத்திரம். மோசே தான் வாழ்ந்து சென்ற அடிப்படையில் தான் அவனை சந்தித்தார். ஒரு பிரத்யேக மண்டல ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். அவன் நல்ல மனுஷன். 40 ஆண்டுகள் பொறுமையாய் அந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களை அவன் ஆண்டு நடத்தினான். அவன் மலையிலே, சீனாய் மலையிலே பிரமாணம் வாங்க போயிருக்கும்போது இங்கே எல்லாம் மோசேக்கு என்ன ஆயிடுச்சோ தெரியல, ஆரோன் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டாக்கு. பன்மையில் ப்ளூரல், கிறிஸ்டியானிட்டியில் ஒரே தேவன் தான். ஒரு 3 விதத்தில் செயல்படுகிறார், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. நமக்கு 33 கோடியெல்லாம் கிடையாது, அப்படி இப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் இதிகாசத்தில், புராணங்களில், இலக்கியங்களில் படிச்சிருக்கிறோம். அதோடு சரி, அதுக்கு பிறகு அது வேலை இல்லை. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ அடிமைத்தனத்தால் கட்டுண்ட மக்களின் விலங்கை முறித்தது இந்த பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மரணத்தின் கூரை முறித்ததும் இந்த வேதாகமம் தான். தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தேவான் பயப்பட சந்தோஷமாய் மரணத்தை எதிர்கொண்டு போனான். தோத்திரம். அடுத்து நித்திய நம்பிக்கை ஊட்டுகிறது இந்த பரிசுத்த வேதாகமம். நான் ஒரு நாள் நிச்சயமாய் பரலோகத்தில் என் தேவனோடு கூட இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, தோத்திரம். இந்த உலகத்தின் அலைகள், புயல்களை கண்டு பயப்படக்கூடாது. அக்கரையை நோக்கி செல்லும் விசுவாசியே, அலைகளை பார்க்கையில் பயம் வேண்டாம். அக்கரையை நோக்கி செல்லும் விசுவாசியே, அலைகளை பார்க்கையில் பயம் வேண்டாம். காற்றையும் கடலையும் அமர்த்தினாரே, காத்திடும் தேவனுள் படகிலுண்டே. காற்றையும் கடலையும் அமர்த்தினாரே, காத்திடும் தேவனுள் படகிலுண்டே. அக்கரையை நோக்கி செல்லும் விசுவாசியே, அலைகளை பார்க்கையில் பயம் வேண்டாம். அக்கரையை நோக்கி செல்லும் தைரியமாக இருக்கும், நம்பிக்கையாக இருக்கும். கண்களை மூடினால் என் ஆண்டவர் மடியில் இருப்பேன். டிஎல் மூடி சொன்னார், திஸ் இஸ் மை கொரோனேஷன் டே, என்னுடைய முடிசூட்டப்படும் நாள். ஒரு இளவரசனை முடிசூட்டுகிற நாளில் அவனுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குமோ, தன் மரண நாளை குறித்து டிஎல் மூடி அப்படித்தான் சொன்னான். அடுத்து நீங்கள் பார்க்கும்போது நித்திய நம்பிக்கை ஊட்டுகிறது இந்த வேதாகமத்தான். வேறு எந்த நம்பிக்கையை வாழ முடியும்? அல்லேலூயா. சரீரத்திற்குரிய உணவும் ஆவிக்குரிய உணவையும் இந்த வேத வசனம் தான் தருகிறது. சங்கீதம் 132, 13, 14. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார் இல்லையா?
அதற்கு இது என்னென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அப்புறம் என்னது, அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன், ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன். அப்படி ஒரு ஆசீர்வாதம். வைத்து பசிக்கும் கொடுப்பார், ஆவிக்குரிய பசிக்கும் கொடுப்பார். இன்றைக்கி ஆவிக்குரிய பசி அநேகருக்கு இல்லை. பொருள் கிடைச்சா போதும், தட்ஸ் மோர் தேன் எனஃப், திருப்தி அடைஞ்சிருவாங்க, பணம் போதும். ஸ்தோத்திரம். எனவே நாம் இந்த காரியங்களை மனதிலே வைத்து எப்பொழுதும் கர்த்தரை ஆண்டு ஸ்தோத்திரம். இது ஒரு நூல் கட்டுற மாதிரி, தாயத்து கட்டுற மாதிரி கிடையாது. இது நம்ம உட்கொள்ள வேண்டிய வசனம். அதனுடைய வார்த்தை கிடைத்தவுடன் அதை நான் என்ன செய்தேன், உட்கொண்டேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இது நித்தியமாய் நிலைத்து நிற்கும் புத்தகம், நித்தியமாய். ஏசாயா 40:8 வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்குது, புல் உலர்ந்து பூ உதிரும், தேவனுடைய வசனமோ என்றைக்கும் நிற்கும், என்றைக்கும் நிற்கும். பூட்டாவுக்கு பூட்டா காலத்தில், அவருக்கு பூட்டா காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் இருக்க தான் செய்யும். ஆண்டு முதல்ல உச்சரித்து சொன்ன வசனம் என்னது, வெளிச்சம் உண்டாக கடவுது. வேதத்தில் ஆண்டவர் பேசினதாய் முதலில் வருகிற வசனம் வெளிச்சம் உண்டாக கடவுள். இருண்ட வாழ்க்கை வெளிச்சமாக வேண்டும். பாவம் என்பது இருள், நீதி என்பது வெளிச்சம், உண்மை என்பது வெளிச்சம், பொய் என்பது இருள். தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேறினவனாகவும் எந்த நற்கிரிக்கும் தகுதியானேங்கிற, எல்லா பாவத்துக்கும் துன்மார்க்கம் தகுதியாக இருப்பான். குடிக்கணுமா, வெறிக்கணுமா, போதை வஸ்தா, விபச்சாரமா, கொள்ளையா, துன்மார்க்கன் எப்படி அந்த பாவங்களுக்கு எவர் ரெடியாக இருக்கிறானோ அதுபோல் தேவ பிள்ளைகள் நாம் எப்படி இருக்க வேண்டும், நீ தேறினவனாகவும் எந்த நற்கிரிக்கும் தகுதி உடையவனாகவும் இருக்க வேண்டும். உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம். யூஸ்ஃபுல் புக். தேர் ஆர் சோ மெனி யூஸ்லெஸ் புக்ஸ். 21/11/1694 பிறந்த வால்டே, பிரெஞ்சு ஞானி. அவன் உலகத்தில் 246 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தவன். அவன் சொன்னான், இன்னும் 100 ஆண்டுகளில் வேதம் மறக்கப்பட்டு போகும், கிறிஸ்து மறக்கப்பட்டு போவார். இது மியூசியத்தில் தான் நீங்கள் பார்க்கணுன்னு. இன்றைக்கி வேதம் இருக்குது, கைவேட்டி கத்துற சோத்திரம் பண்ணுங்க தோத்திரம். இது ஒரு காலம் ஒளியாது. அவன் இல்லை, வால்டர் எங்க? ஜாக்கிரதையாக ஜீவிக்காவிட்டால் பிள்ளைகளுக்கு அது கற்றுக் கொடு. நான் சின்ன பிள்ளைகள் குழந்தையாக இருக்கும்போதும் தொங்குகிற வசனங்களெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். மரியாவோ விஜயோ சின்ன பிள்ளைகள்லாம் வந்து வசனத்தை காட்டி கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படி எல்லாம் சொல்லி 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 அப்படியே அதை ஊட்டணும், மனசில் அதை ஊட்டணும். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அப்போ எந்த வீட்டிலிருந்து வால்டர் இந்த வார்த்தையை சொன்னானோ அதே வீட்டில் 100 ஆண்டுகள் கழித்து பைபிள் பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கப்பட்ட. கை வீட்டு காத்திர சோத்திரம் பண்ணுங்க. தோத்திரம். கர்த்தருக்கு விரோதமாக பேசாதீங்க. அவர் ஜீவ தேவன், உண்மை உள்ள தேவன், உயிர் உள்ள தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதம் நிலைத்து நிற்கிறது. அவனுடைய கருத்துக்கள் பிரெஞ்சு புரட்சிக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கலாம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு எருசலேம் தேவாலயத்தில் நின்று பிரசங்கித்தார். ஆனால் அவர் பிரசங்கித்த அந்த மேடைகள் இன்றைக்கு இல்லை. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா, அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடு. தண்டிலே சேவகம் பண்ணுகிறவன் பிழைப்புக்கு அடுத்த அலுவலில் சிக்கிக்கொள்ள மாட்டான். ஊழியத்துக்குன்னு வந்துட்டா ஊழியத்தில் தான் கிடக்கணும், பொருளும் அதிலே கிடக்கணுமே தவிர அங்கே வந்து அங்கே மாமே வந்தான், மச்சான் வந்தான், இப்படி போயிட்டு இருந்தால் ரெண்டும் நமக்கு கிடைக்காத ஒரு கட்டத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், தோத்திரம். அன்றைக்கு பார்க்கும்போது அக்ரோபோலிஸ் என்ற ஒரு பிரமாண்டமான கட்டிடம், அது நீங்கள் வரலாற்று புத்தகங்களில் பார்த்துருப்பீங்க. அந்த கட்டிடத்தின் இடிபாடுகள் தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா, ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். தோத்திரம். என் ஜாதியாரே
என் வார்த்தையை கவனியுங்கள். அப்படி ஆண்டுடைய சத்தம் ஒடித்து கொண்டே இருக்கிறது. தோத்திரம், அதான் வேதம். பேசலாம். லூக்கா 16:17 வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பும் அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயும். அந்த அளவுக்கு உறுதியான வார்த்தை. ரெவோக்கபிள், ரிலையபிள். ஸ்தோத்திரம். இரண்டாவது குறிப்பாய் பார்க்கும்போது தேவனுடைய வெளிப்பாடு என்பதால் மகிமையானது. இது தேவனுடைய வெளிப்பாடு. ஏசாயா 51:4 நீங்கள் வாசிக்கும் பொழுதும், என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள், வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் தாவி. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு திரை நீங்குகிறது, வெளிச்சம் வரும். அது அங்கே தான் இருக்குது வசனம். நம்ம தான் பார்க்க முடியல. ஒரு கேர்டன் போட்டுக்கிட்டால் என்ன தெரியும்? அறியாமை என்ற கேர்டன், பலவீனம் என்ற கேர்டன், மூட நம்பிக்கை என்ற கேர்டன், இதெல்லாம் போட்டு அவர் ஒரு ஓமையாக சொல்கிற ஒருத்தர் ஆண்டவர் தன்னுடைய உள்ளத்தை வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். இங்கிருந்து அமெரிக்காவுக்கு 10,000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு தம்பி போனால் அவன் அங்கே இருக்கிற நிகழ்ச்சிகளை தன் தாய்க்கு கடிதமாக எழுதுகிறான். இந்த தாய் அவனுக்கு கடிதம் எழுதுகிறாள். அக்காவுக்கு கல்யாணம் ஒழுங்காயிருச்சு, நம்ம பசுமாடு கண்ணு போட்டுருச்சு, எல்லா காரியங்களும் அதில் வருது இல்லையா? அதுபோல் இதில் எல்லா நிகழ்ச்சிகளும் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு அற்பமாய் தோன்றுகிற காரியங்கள் கூட நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி அது எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதன் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் அது கடிதத்தில் எழுதுவாங்க. உங்கள் மாமா ரட்சிப்பை பரியாசம் பண்ணிகிட்டே இருப்பார், அவர் இப்போ ரட்சிக்க பண்ணிட்டார், சபைக்கு ஒழுங்காக வராருன்னா அது ஒரு செய்தி. அப்படி தான் இந்த வேதத்தில் எல்லாம் இருக்குது. ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள். இவ்வளவும் அந்த தேவன் மனிதனோடு சம்பந்தப்பட்ட செய்தியை தான் சொல்லி, அவருடைய பின் மாற்றங்கள், அவர் ஊழியர்களை ஏற்படுத்தினது, ராஜாக்களை ஏற்படுத்தினது, அவர் போதித்தது, அவர் சிட்சித்தது, அவர் கண்டித்தது எல்லாம் எழுதப்பட்டிருக்கிற தோத்திரம். அவருடைய பிள்ளைகள் கவனமாய் ஜீவித்தால் மட்டுமே நான் வெற்றி பெற முடியும். இல்லை லூயா, தோத்திரம். எனவே ஆணுடைய நல்ல பாடல்களை, துதி பாடல்களை பாடுகிறோம், அது மகிழ்ச்சியாக இருக்கிறோம். கர்த்தருடைய வசனம், கர்த்தர் வேதம் குறைவற்றது, எந்த ஆத்துமாவை உயிர்ப்பிக்குமே, சோதனை துன்பங்கள் சூழ்ந்திடும் வேளை தாங்கி எம்மை நடத்திடுமே, சோதனை துன்பங்கள் சூழ்ந்திடும் வேளை தாங்கி எம்மை நடத்திடுமே. அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. வேதம் சத்திய வேதம் எந்த உள்ளத்தில் ஆனந்தமே, வேதம் கர்த்தர் வேதம் எந்த உள்ளத்தில் ஆனந்தமே. அருமையான பாட்டு. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்திடும் வேலை வரினும் அந்த பாடல் வரியில் இருக்குது. அப்படி மூன்றாவதாக நீங்கள் பார்க்கும்போது இது இந்த புத்தகம் உலக வரலாறு சந்தித்த மிக பெரியவரை பற்றி நமக்கு சொல்லுகிறது. இந்த அளவுக்கு பெரியவர் ஒருவருமே இல்லை. அலெக்சாண்டர் த கிரேட் நீங்கள் படிச்சிருக்கலாம், ஃப்ரெட்ரிக் த கிரேட் படிச்சிருக்கலாம், பீட்டர் த கிரேட் படிச்சிருக்கலாம், மகாத்மா காந்தி புகழப்பட்ட மனிதர், அவரே இங்கே இயலத் தொடங்கிட்டாங்க. இது உலகம் இப்படி மாறி போனா இயேசுவை யாராலும் மறைக்கவோ மாற்றவோ முடியாது. கைகளை சேர்த்து காத்திர சோத்திரம் பண்ணுங்க, பிடிச்சாலும் புளியங்கொம்பா பிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எப்படி நம்ம கீழே விழவிடாது. இயேசுவை பிடித்து கொண்டவங்க ஒருபோது விட மாட்டாங்க. கைகளை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க. தோத்திரம் 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 தோத்திரம். நானும் உம்மை உறுதியாக என்றென்றும் பற்றிடுவே, நானும் உம்மை உறுதியாக என்றென்றும் பற்றிடுவே. சமாதானம் பூரணமாய் அளித்து என்றும் நடத்துவே, சமாதானம் பூரணமாய்
பைபிள் இஸ் a love letter from a loving God. ஆண்டுடைய அன்பு கடிதம், மனிதன் மேல் வைத்த அன்பின் வெளி. இது படிக்காம ஒருத்தர் ரட்சிக்கப்பட முடியாது. பைபிள் இல்லாமல் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டார்னு சொன்னால் அது கிஞ்சித்தும் நம்ப முடியாத ஒரு காரியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. எந்த பாஸ்டரோ, இந்த மாஸ்டரோ, இந்த பிரசங்கியாரோ இந்த சத்தியத்துக்கூடாக சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இதுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்களோ அது உங்களை வாழ வைக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே உலகத்தின் மிக பெரியவரை நமக்கு இனம் காட்டுகிற இந்த புத்தகம் தோத்திரம், மனிதனுக்கு ரட்சிப்பின் வழியை சொல்லுகிற ஒரே புத்தகம் இதுதான். இல்லை எவ்வளோ புத்தகங்கள் இருக்கு. ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதினவங்க, நாவல்ஸ் எழுதினவங்க இருக்கிறாங்க. நிறைய நீங்கள் இலக்கியத்தில் படிச்சிருப்பீங்க இல்லையா? இங்கேயும் ராமாயணம், மகாபாரதம், காண்டேகர் எழுதினது, அகிலன் எழுதினது, நான் பார்த்தசார் எழுதினது, இப்படி நிறைய இருக்குது. நான் இலக்கியம் படித்ததுனால நிறைய புத்தகங்கள் படித்திருக்கிறேன். அந்த நேரத்துக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்குமே தவிர இன்றைக்கு அதனால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் இது அப்படி இல்லை. ஒரு முறை மனிதன் படித்தால் அவன் ஜீவ காலமெல்லாம் அவனுக்கு இது துணை. என்று கைகளை அசைத்து கர்த்தரை பிள்ளைகளை கற்றுக் கொடுங்க. தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். யூத பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு 6 வயது ஆகும் போது அந்த 10 வயதுக்குள்ளே இந்த 6 ஆகமங்களின் இது பகுதியும் சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு தெரியும், அவன் முரண்பட மாட்டான். மீறி செய்தால் அதற்குரிய தண்டனை அவனுக்கு அங்கே இருக்கிறது. தோத்திரம். கொலம்பஸ் இந்தியாவுக்கு வர்றதுக்கு ஒரு புது வழியை கண்டுபிடிக்கிறேன்னு புறப்பட்டு போனார். அவர் இந்த கரையிலிருந்து, ஐரோப்பாவிலிருந்து அட்லாண்டிக் சமுத்திரத்தை கடந்து மேற்கு கரைக்கு போய் அங்கே மத்திய அமெரிக்காவை தான் கண்டுபிடிச்சார். ஆனால் அவர் நோக்கம் என்ன? இந்தியாவுக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னார். இன்றைக்கு அதுக்கு பேர் வெஸ்ட் இண்டீஸ் தான் பேர். இந்தியா இங்கே இருக்கு. மனிதனுடைய வழிகள் அப்படி தான் இருக்கும். ஆபிரகாம் வீட்டின் மூத்த ஊழியர் சொல்கிறார், என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24:50 அப்படி சொல்கிறார். நேர் வழியாய் நடத்துவார். குறுக்கட் பாதையில், கோணலான பாதையில் நடத்த மாட்டார். மாயை வழிகளிலே, பொய் வழிகளில் நடத்த மாட்டார். சத்தியத்தின் பாதை நடத்துவார். ரோமர் 3:23-24 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிற ஒரு மனுஷன் நீதிமான் ஆனால் தான் பரலோகத்தில் வர முடியும். அழுக்கு மூட்டையோடு போக முடியாது, பாவ மூட்டையோடு போக முடியாது. நீங்கள் இந்த மோட்ச பயணிங்கிறதுல பார்த்துருப்பீங்க இல்லையா? மூட்டைகளை சுமந்து போகிறது, அதோட போக முடியாது. எல்லாம் கிளியராக கழுவி சுத்திகரிக்கப்படும் ஞானஸ்நானம் பெற்று இந்த மாய வழிகள், இச்சையின் வழிகள், பொல்லாத வழிகள்லாம் விட்டால் தான் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பரலோகத்தில் சேர முடியுமே தவிர மற்றபடி வழியே கிடையாது. கொலோசியர் 1:20 இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார், பிதாவோடு ஒப்புரவாக்கினார். தி மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலியே, ஒப்புரவாக்க முடியும். பாவிகளான நம்மை, பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிற தேவனை நெருங்க முடியாத நம்மை ஒப்புரவாக்குகிறதற்கு நம்முடைய மாசற்ற ரத்தம் சிந்தினார். கைவேத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தோத்திரம், ஹல்லேலூயா, தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். தேவ கிருபை என்றைக்கும் நம்மோடு கூட இருக்க கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவாராக. தோத்திரம். எந்த பராவினை வந்தாலும் நம்மை தப்பு வைக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மரணத்துக்கு பின் உள்ள ஜீவனை பற்றி நமக்கு தெரிவிக்கிற புத்தகம் இதே ஒன்று தான். உலகத்தில் எவ்வளோ காரியங்கள் இருக்கு. ஏதாவது மரணத்துக்கு பின்னுள்ள ஜீவனை பற்றி சொல்லுதா இல்லை? இதை நீங்கள் பார்க்கும்போது நிறைய இதை பற்றி சொல்ல நிறைய டைம் இல்லை நமக்கு. மரணத்துக்கு பின்னுள்ள ஜீவனை பற்றி எடுத்துரைக்கிறது இது. ஸ்தோத்திரம். யோவான் 14:19 நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். யோனா 14:3. யோவான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருப்பீர்கள். எந்த புத்தகமாக சொல்லியிருக்கா அப்படி? ராமாயணம், மகாபாரதம், நலவெண்பா, எவ்வளோ இருக்கு கதை. ஏதாவது சொல்லியிருக்கா? நித்தியத்தை குறித்து கூறுகிற ஒரே புத்தகம். நானும் நீங்களும் நம்ம பிள்ளைகளும் பரலோகத்தில் வந்து இருக்கணும்னு சொல்ல இந்த புத்தகத்தை படிப்பிக்கணும். கை வைத்து சொல்லுங்கள். இன்னும் முதல்ல இது ஒரு பாடமாக எடுத்துக்கிடுங்க. ஒரு 10 வசனத்தை தினமும் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க. அதை உங்களுக்கு செய்கிற பெரிய ₹1 கோடி நீங்கள் பேங்கில் சேர்த்து வைக்கிறது அவங்களுக்கு எதிரியாய் வந்துவிட முடியும்.
ஆனால் நீங்கள் சேர்த்து வைக்கிற இந்த வசனமாகிய சொத்து ஒருபோதும் அவர்களை தப்பி போக விடாது, பாதுகாக்க அவர்களுக்கு துணையாய் நிச்சயமாய் நிற்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம் கவனமாய் நம்முடைய ஜீவியத்தை நடத்தி செல்ல ஆண்டவர் இயேசுவே நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். ஒரு பிரதர் ஒரு முறை அவர் ஒரு ஸ்டடி படிக்கும்போது ரெஃபரன்ஸுக்காக ஒரு லைப்ரரிக்கு போய் ஒரு புத்தகத்தை எடுத்தார். புத்தகத்தை எடுத்து அது படிக்கும்போது அவர் அதில் ஒரு பக்கத்தில் ஒரு தாள் வைக்கப்பட்டிருந்தது. இந்த தாளை முதலில் எடுக்கிறவனுக்கு என்னுடைய ஆஸ்தி சொந்தமாகும் என்று இருந்தது. யாரும் எடுத்து பார்க்கவே. பைபிளில் சில பக்கங்களை நம்ம பிரிக்கிறதே இல்லை. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். 23 சங்கீதம், 91 சங்கீதம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். சில பக்கங்கள்லாம் நான் படிக்கிறது இல்லை. அப்படியே அந்த புத்தகத்தை யாருமே உண்மையாக நடந்தது. இந்த ஸ்டூடெண்ட் அதை எடுத்து படித்தார். ஆனால் அவர் கிடைத்தது 2,08,00,000 ரூபா. கை வைத்து கத்திர சோத்திரம் பண்ணுங்க. அவருக்கு கோர்ட்டில் அதை சப்மிட் பண்ணி அரசு அதிகாரத்தோடு அந்த வீட்டை பெற்றுக்கொண்டார். நம்ம தொடாத பல பகுதிகள் இதில் இருக்குது. அதை தொடுங்க. அல்லேலூயா. தேவையில்லாத தொடாதீங்க. இதை தொட்டு நீங்கள் படிங்க. மைனர் ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ் படிங்க, இல்லை வெளிப்படுத்தின விசேஷம் படிங்க. தோத்திரம். 7 சபைகளுக்கும் அவர் சொன்ன கருத்துக்கள் இங்கே வளமாய் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார். தோத்திரம். நம்மை செழிப்பாக்குகிற புத்தகம் இதுதான். சங்கீதம் 1:1 வாசிக்கும் பொழுது துன்மார்க்குடைய ஆளு நடவாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிறது இல்லை, பிரியமாயிருந்து. யூ மஸ்ட் ஹேவ் அன் appetite ஃபார் தி ஸ்கிரிப்சர். பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு. ஒன்றும் சரி வரல, ஊழியம் சரி வரல, பிசினஸ் சரி வரல. நானும் பல முயற்சியில் போனபோது அது கர்த்தர் வைத்த வழியெல்லாம் முடிச்சிட்டார். ஊழியத்துக்கு வந்த பிறகு தான் என் வாழ்க்கை. நான் பெற்றெடுக்கும் போதே பொருத்தனையின் புத்திரன். அப்படி நீங்கள் பொருத்தனை பண்ணியிருந்தால் பிள்ளை இடத்துல சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஜெபமணி கொண்டு வந்தால் போதுமானது. சங்கீதம் 33:12 கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ள. ஒரு சைடு மட்டும் இல்லை, 2 கையும் இணைந்தால் தான் ஓசை வருகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த வேதத்தை தினமும் நல்லா படிங்க. தோத்திரம். இந்த வேதத்தை நீங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு முறையாகிலும் படித்து முடிக்கணும். நமக்கு இது கசப்பாக இருக்குது, ஆனால் ஆசீர்வாதம் முழுக்க இதில் தான் இருக்குது. பாவக்காய் கசப்பாக இருக்குது, ஆனால் நல்ல சத்து அதில் தான் இருக்குது. இது தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது. இயேசுவின் நாமம் மதுரமானது. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினி தனிலே தேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. அவர் கசடதை அழித்து சாபத்தை தொலைத்தார் கல்லுடன் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆவியை மீட்க ஆவியை உயிரை தாமே ஈந்தவரா. இன்னும் தேவியம் கருணை நிலை வர பொழுது மிதத்துதியல் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பல ஆக்டிவிட்டீஸில் பிள்ளைகள் நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க. பேட்மிண்டனில் அட்மிட் பண்ணுறீங்க, ஸ்போர்ட்ஸ் ஸ்விம்மிங்கில் பண்ணுறீங்க, ரன்னிங்கில் பண்ணுறீங்க. ஆனால் வசனத்தில் பண்ணுறீங்களா? வசனத்தில் பண்ணுறீங்களா? வேதத்தை வாசி. வேதம் வாசிக்காத நாள்
ஒரு வெறுமை நாள், ஆபத்துகளை விலை கொடுத்து வாங்குகிற நாள். பிள்ளைகள் சகல சத்தியத்திலும் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிக சந்தோஷம் ஒன்றும் இல்லை. 3 யோவானில் வாசிக்கிறோம், என் மகன் சத்தியத்தில் நடக்கிறானா, மாதம் 2-3 கோடி கொண்டாடுறான், இங்கேயே போகிறான், ராத்திரி 2 மணி 1 மணிக்கு தான் வாரான், ஆனால் மண்டலாக வருது. என் நேரம் ஆபத்து வருதுன்னு தெரியுதா உங்களுக்கு? தினமும் செய்திகள் அப்படித்தானே வருது. இந்த வசனத்தை பிள்ளைகள் கற்பீங்க. தாயே, தகப்பனே, நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி சேர்த்து வைக்கிற பணம், கட்டி வைக்கிற வீடு அல்ல, இந்த சத்திய வசனம். கிருபையுள்ள கர்த்தாவே, மக்கள் எல்லாம் வேத வசனத்தில் தேறினவர்களாக இருக்க கிருபை தார். பெரோயா பட்டணத்தார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள குணசாலிகளை பார்க்கிலும் அதிக குணசாலிகளாக இருந்தார். காத்துக்கொள்ள ராஜா தோத்திரம். தேனிலும் தெளிது தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமானது. இதனால் நான் உணர்த்தப்படுகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பெரும் பாதகத்துக்கு தப்புகிறேன். தாவீது அழகாக எழுதி வைத்திருக்கிறார். நல்ல கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். வசனத்தில் தேர்ந்தவர்களாக இருக்கும். ஆசிரியரின் உதட்டிலே அறிவை தேடுவார்களே. நல்ல கிருபை தரும்படி பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை தேடி கொடுக்கறதும், நல்ல வீடுகளை கட்டி கொடுக்கறதும், நல்ல சம்பாத்தியத்தை தேடி கொடுக்கறதும் தவறல்ல. அதை பார்க்கலும் முக்கியமானது இந்த வேதத்தை. என் கை பலனும் என் பிரயாசத்துமே இந்த சம்பாத்தியத்தை தந்தது என்று நீ சொல்லிக்கொள்ளாதே. கர்த்தரே உன்னை வாழ வைக்கிறார். உபாகமத்தில் வாசிக்கிறோம். கிருபை தாங்காண்டவர் எல்லாரும் எல்லாம் நல்லா இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், பூரிப்பாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கும். வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கட்டும், தொழில்கள் சிறக்கட்டும். ஊழியங்களை விட்டுவிடக்கூடாது. ஊழியத்திற்கு அத்தனை எளிதாய் வந்துவிட முடியாது. வந்து சேர்ந்த ஊழியத்திலிருந்து அத்தனை எளிதாய் எழும்பி போய்விடவும் கூடாது. அது ஆபத்தானது. தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து விசுவாச கூட்டத்தை விட்டு விலகி போனான். 30 வெள்ளிக்காசின் மேல் ஆசை வைத்து யூதாஸ் விலகி போனான். இதெல்லாம் எங்களுக்கு பாடமாக இருக்கிறோம். உறுதியாய் பற்றிக்கொள்ள கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சுகவீனமாய் பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல சுகத்தை தான். அநேகருக்கு கேன்சர் வியாதி மிக மிக பரவிக்கணும். இங்கிலாந்து அரச குடும்பத்திலே 2 பேருக்கு வந்திருக்கு. அந்த அளவுக்கு உணவுகளில் பிரச்சனை. அதான் காரணமாக சொல்கிறாங்க. ஆகாரங்கள் சுவைக்காக, ஆரங்குல நாக்கை திருப்திப்படுத்துகிறதற்காக கண்டதையும் உண்கிறதுனாலே அவள் வியாதியை வருவித்து கொள்கிறார்கள். சத்தான நல்ல ஆகாரத்தை உட்கொள்ள கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் சொல்லுவார். நாங்கள் இருந்தால்தான் ஊழியம், நாங்கள் இருந்தால்தான் ஆண்டவரே எல்லா காரியங்கள், குடும்ப காரியங்கள். எனவே முதலாவது நாங்கள் இருக்கணும். அதுக்கு வழி தேட கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்தான் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ ஜனங்களே, நல்ல செய்தியை கேட்க ஆண்டவர் தந்த பெரிய கிருபைக்காக ஆண்டவர் நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நீங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். வேறு இந்த சபைக்கும் போகலன்னா, திருநெல்வேலியில் இருப்பீங்கன்னா தொடர்ந்து எங்கள் ஆராதனைக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆன்லைன்லேயும் நீங்கள் பார்த்து நீங்கள் பயனை பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜைனேஜ் சர்ச் திருநெல்வேலி. ஸோ அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் நல்ல ஆராதனைகள், நல்ல ஜெபங்களை நீங்கள் பார்க்க முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பைபிள் ஸ்டடி இருக்குது, சிறுவர்களுக்கான ப்ளஸ் சர்வீஸ், வாலிபர்களுக்கான எஸ் சர்வீஸ், இப்படி பல அல்லது ஊழியங்கள் இருக்கிறது. அதில் கலந்து கொண்டு தேவனுடைய அபரிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.